பாத்துக்கோங்க மக்களே, இதான் அந்த நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். வீட்டுக்குள்ள யாருக்கும் கெடுதல் நினைக்காம, முக்கியமா தன் கூட யாரா வந்து நண்பர்கள்னு ஜாயின் ஆயிட்டா அந்த நண்பர்களுக்கு ஒரு இம்மி அளவு கூட கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு இம்மி அளவு கூட கெடுதல் நினைக்க மாட்டாங்க. முக்கியமா வீட்டுக்காக பஞ்சாயத்து வந்துச்சுன்னா சுத்தமா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே அந்த இடத்துல ஸ்டாண்ட் பை நின்று என் ஃப்ரெண்டுக்காண்டி நான் போராட வேண்டாம் அப்படி சொல்லி நிக்கிற ஒரு நபர் தான் நம்ம ஜாக்லின். முக்கியமா நான் கவனிச்சேன்ப்பா, அந்த ரயான் மேட்டர்ல ரயான் நிறைய விஷயங்களை லோவாய் பேசிட்டு இருக்கான். அப்படி பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் அப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சாங்க பாருங்க. ஒரு தப்பிச்சல் வேற லெவல் மேடம். நீங்க அப்படியே வேற லெவல் வேலையை பார்த்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வீட்டுக்குள்ள ரயானுக்கான ஃபேமிலி வந்துட்டு போன அப்புறம் ரயானுக்கான அக்கா வந்து நிறைய விஷயங்கள் ரயான்ட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அது ஆக்சுவலா லைவ்ல நிறைய விஷயங்கள் கட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரயான் கிட்ட வெளியே நடக்கிற ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. முக்கியமா சௌந்தர்யாவை கனெக்ட் பண்ணி ஏதோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா கூட நீ இருக்கிறது வந்து வெளியே நிறைய பேருக்கு பிடிக்கல, அது தப்பா இருக்குது, தப்பா போகுது, நீ சௌந்தர்யா கூட இருக்காத, கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க போல. அதனாலேயே ரயான் ரொம்ப லோ ஆயிட்டான். ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஜாக்லின் கூட ரயானுக்கு ஜெனியூனா இல்ல, ஜாக்லின்மே கொஞ்சம் பின்னாடி போய் பேசதான் செய்றா, ஜாக்லின்மே உனக்கு உண்மையா இல்லங்கிறத அவங்க அக்கா வந்து ரொம்ப கிளியரா உடைச்சிட்டு போயிட்டாங்க. அதனாலேயே ரயானால தாங்கிக்க முடியாம ரயான் வந்து அவன் குடும்பம் வெளியே போனோன்னு ஒரு மாதிரி உடஞ்சு என்ன பண்றான்னா வாசலே உட்காந்துட்டான். அந்த வாசலே உட்காந்துட்டு நான் கொஞ்ச கழிச்சு வரேன், நான் நிறைய ரியலைஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துல உட்காந்துனா சுத்தி இருந்த எல்லாருமே சரி ஓகே அவன் வந்து யோசிக்கட்டுன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஓகே, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா கேட்பாங்க, உனக்கு ஏதாச்சும் வேணா சொல்லு, தோல் கொடுக்க நான் வரேன் அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு போயிருவாங்க. எல்லாருமே நார்மலா கேட்டுட்டு போறதானே, நார்மலா கேட்டுட்டு போயாச்சு. அவன் ரொம்ப லோவாய் உட்காந்துருக்கான். அதை பார்த்த சௌந்தர்யா என்ன பண்றாங்கன்னா சைட்லயே ஒரு இடத்துல உட்காந்துட்டு சௌந்தர்யாவும் நம்ம ராணவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜாக்லின் என்ன பண்றாங்க தெரியுமா? ஜாக்லினுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க அக்கா வந்து ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேரை வச்சு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் அவன் லோவா இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு நேக்க அவன் பக்கத்துல போய் உட்காந்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ரொம்ப தெளிவா மண்டை கழுவி அவங்க கிட்ட இருந்து எல்லா விஷயங்களும் எடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங் எப்படி தெரியுமா? ஏய் எதுவும் யோசிக்காதடா, வெளியிருந்து வர்றவங்க அப்படிதான் யோசிப்பாங்க, ஏன்னா அக்கா இல்லடா, அப்ப வெளியிருந்து பாக்குற கண்ணோட்டம் வித்தியாசமா இருக்கும், உனக்கு தான் தெரியும்டா அந்த வீடு எப்படி இருக்கு, இந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லி உனக்கு தான் தெரியும், அதனால எதுவும் பெருசா எடுத்துக்காத, ஏதாச்சும் சொல்லுடா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி நின்னு பேசிட்டே இருக்கும்போது அவன் இல்ல நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சு வச்சிருந்தேன், பட் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தப்பா இருக்க மாதிரி தெரிஞ்சனே என்னால ஏத்துக்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாதிரி உட்காந்து உடஞ்சு பேசிட்டு இருக்கான். அவன் பேசுற மேட்டரே இந்த சௌந்தர்யா மேட்டர் ஜாக்லின் மேட்டர் மட்டும் தான். ஓகேவா? வேற எந்த மேட்டருமே எடுக்கல. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அதிகமா நம்பின அந்த ரெண்டு நபர்களை மட்டும் தான், வேற யாரையுமே நம்பினது கிடையாது. முக்கியமா ஜாக்லின் அதிகமா நம்பியிருக்கான். அந்த விஷயத்தை அவங்க அக்கா சொல்லிட்டாங்களா ஜெனியூனா ஜாக்லின் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உடஞ்சிட்டான். அப்ப ஜாக்லின் ரொம்ப தெளிவா உட்கார்ந்து எதுவும் அவங்ககிட்ட பேச்ச போட்டு ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே ரயான் வந்து கக்க ஆரம்பிச்சான். ரயான் கக்கிற ஃபர்ஸ்ட் மேட்டர் சௌந்தர்யா மேட்டர் தான். வெளியே தப்பா போகுது, வெளியே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு போல, நாங்க ரெண்டு பேரும் பேசுறது எப்படி ஒரு தப்பா தானே போகும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தப்பா போயிருக்கு போல, அதுதான் கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க, ஏதோ வெளியே சம்திங் ஏதோ இருக்கு போலன்ட்டு கொஞ்சம் அப்படி சொல்லாம சொல்றான். அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்றாங்க தெரியுமா? ரொம்ப தெளிவா ஜாக்லின் அந்த இடத்த விட்டு தப்பிக்க ஆல்ரெடி டோல்ட் யூடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கே ஷாக் ஆயிட்டு. நீ எப்போக்கா சொன்ன, நீ எப்போக்கா அவன்கிட்ட சொன்ன, எனக்கு புரியலக்கா. அக்கா எப்போ சொன்னாங்க நண்பர்களே, அக்கா எப்போ வச்சு போயிட்டு ஏய் நீ சௌந்தர்யா கூட பேசுறது சௌந்தர்யா கூட இருக்கிறது ரொம்ப தப்பா இருக்கும்டா, புரிஞ்சுக்கோடா, வெளியே டிஃபரெண்டா எப்பவா சொல்லியிருக்காங்களா? நான் இல்லையாப்பா, அவங்க ரெண்டு பேரும் பண்றதை பார்த்து கியூட்டா இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. அந்த இடத்துல இருந்து தப்பிக்க எவ்வளவு அழகா ட்விஸ்ட் அடிக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துல திருப்பி இன்னொரு சில பாயிண்ட் வர வைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ரயான் சொல்றான் வெளியே ஏதோ தப்பா போகுது போல, ஏதோ ரெண்டு பேரை வச்சு ஏதோ வித்தியாசமா போகுது போல, அது ரொம்ப தப்பா இருந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க, அது ஏதோ சரியில்லை அப்படிங்கும் போது அந்த இடத்துல தெளிவா ஜாக்லின் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. வெளியே உனக்கு தெரியாதுடா ஒரு வித்தியாசமா ஒன்று இருக்குடா, அது ஆல்ரெடி மத்தியானம் இவா சௌந்தர்யா கூட சொல்லிட்டா, அது வந்து மேபி வீட்டுக்குள்ள அவங்க எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லிட்டு யாரை கனெக்ட் பண்ணி பேசுறா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சௌந்தர்யா கூட இப்ப யாரை கனெக்ட் பண்ணி பேசுவாங்க, அந்த ஒரு நபரை கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா மத்தியானம் சௌந்தர்யா ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க, வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நல்லா இருக்கும், எப்படியே வீட்டுக்குள்ள வந்து புதன்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லும்போது அந்த இடத்துல ஜாக்லின் கேட்பாங்க வந்து என்ன பண்ணுவ ப்ரொபோஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது சௌந்தர்யா உடனே இப்படி தலையாட்டுவாங்க. ஓகேவா? தலையாட்டிட்டு ஜாக்லின்கான வாயை அப்படி பொத்துவாங்க. ஜாக்லின்கான வாயை பொத்தும் போது ஜாக்லின் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டாபிக் எடுத்துட்டு வந்து ரயான் கிட்ட சொல்லிட்டு நான் மத்தியானமே கேட்டேன், மத்தியானமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டா, மேபி அவங்க உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு, வெளியே நிறைய இருக்குடா உனக்கு தெரியாதுடா, அதான் முன்னாடி தான் உன்ட்ட சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ரயான் மண்டையை கழுவியாச்சு. அப்ப ரயான் யோசிக்கிறான் வெளியே இருக்கா இல்ல புரியல அப்படிலாம் இருக்குதான்னு சொல்லிட்டு ரயான் சாக்காய் பாக்குறான். இங்க யாரு மண்டையை கழுவிட்டு இருக்கா, யார் இப்ப நல்லவங்களா காட்ட விரும்புறா, இந்த இடத்துல சௌந்தர்யா மொத்தமா டவுன் பண்ணி சௌந்தர்யா அப்படித்தான்
சௌந்தர்யா ஒன்னு யூஸ் பண்ணிக்கிட்டா, சௌந்தர்யாக்கு வெளியே ஆள் இருக்குது, சௌந்தர்யா வந்து ஒன்ன வச்சு கேம் ஆடுற அப்படி காட்ட ட்ரை பண்றீங்களா ஜாக்லின்? எனக்கு புரியலையா? நீங்க வந்து ஒரு நண்பரை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்? அதை விடுற, அது தப்பா போயிருக்கா, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி தோல்ல தட்டி கூட்டு வருவீங்கன்னு பார்த்தா அங்கேயே பெதழில தட்டி, நான் தான் உன்ட்ட முன்னாடி சொன்னேன்ல, அது அப்படித்தான், நான் மட்டும்தான் உண்மையா இருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னு மாதிரி காட்டுறாங்க ப்ரோ. எனக்கு சிரிப்பாயிடுச்சு, எனக்கு பயங்கர சிரிப்பாயிடுச்சு. அதுல மொத்தமா உடஞ்சிட்டான். யாரு? நம்ம ரயான் மொத்தமா உடஞ்சிட்டான். ஆஹா, போச்சா, தப்பா போச்சா, அப்போ நாளைக்கு அவங்க வீட்ல இருந்து யார் வர போறாங்கன்னு தெரியலையே, என்னென்ன கேட்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரயான் இப்ப பயத்துல இருக்கான், ஃபுல் பயத்துல இருக்கான். இதுல உங்க ஜாக்லின் தானப்பா யார் மேலே வன்மத்தை காட்ட மாட்டாங்க. ஒரு வன்மத்தை எப்படி காட்டினாங்க தெரியுமா? அப்படியா, சௌந்தர்யா பத்தி பேசினாங்களா? நான் நினைச்சேன் ஜெஃப்ரியை பத்தி தான் கேட்பாங்க, கண்டிப்பா உங்க அக்கா ஜெஃப்ரியை பத்தி தான் கேட்பாங்க நான் நினைச்சேன், பட் கேட்கல அப்படிங்கிறாங்க. அப்போ இதுல வந்து ஆக்சுவலா அக்கா என்ன சொல்ல வராங்க? அக்கா யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. யாரு? நம்ம ஜாக்லின் அக்கா வந்து வீட்டுக்குள்ள வந்து ஜெஃப்ரி எப்படியும் ரயானுக்கான அக்கா முடிச்சு விட்டுருவாங்க, ஜெஃப்ரி சத்தான் அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் அக்கா யோசிச்சது அங்க நடக்கல அப்படின்னு அக்காவுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு, அக்காவுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியாமல் மன வருத்தத்தில் அக்கா இப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு மாதிரி வளரிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்கப்பா, இவங்க தான் ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க, கூட இருக்க நண்பர்களை பற்றி தப்பாக பேசுகிறதே கிடையாது, ஒரு பிட்டு கூட யாருக்கும் கெடுதலே நினைக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம ஜாக்லின் அக்கா அவர்கள். ஓகேவா? ஸோ முடிச்சாச்சு. மொத்தத்தில் ரயான் வந்து இப்போ மரண பயத்தில் இருக்கான், அவனுக்கு வந்து என்ன பண்ணன்னு தெரியல. இருந்தாலுமே எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்காம லாஸ்ட் சீசனில் சரண விக்ரம்னு ஒருத்தர் இருந்தார், அப்படியே சரண விக்ரம்னு ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கான ஃபேமிலி உள்ள வந்தாங்க, வந்து சேம் இதே மாதிரி அவங்களுக்கான சிஸ்டர் வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. பட் என்னதான் அட்வைஸ் கொடுத்தாலும் அதே வாரத்தில் அவர் எவிக்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். எவிக்ட் ஆயிட்டு வெளியே போயிட்டு கூட வீட்டுக்கிட்ட நிறைய கேள்விகள் வாங்கிட்டு நிறைய பஞ்சாயத்துகளை வாங்கிட்டோம். திருப்பி எக்ஸ்கண்டன்ஸா உள்ள வரும்போது நேரா போயிட்டு மாயா பூர்ணிமா பக்கத்துல போய் உட்கார்ந்தா பாருங்க. அந்த மாதிரி தான் ரயானுக்கான சீன் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப கூட கவனிச்சுன்னா வித்தியாசமா பேசிட்டு வித்தியாசமா யோசிச்சுட்டு திருப்பியும் நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க 2 பேர் பக்கத்துல தான் உட்காந்துருக்கான். எப்படியே 2 பேர் பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. 2 பேரையும் கூப்பிட்டு தப்பா நினைச்சிக்காதீங்க, அவங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கான். இதுல நான் ரயான் மேல தப்பு சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா ரயான் வந்து எவிக்டாய் வெளியே போயிட்டு ஒன்றும் பார்த்துட்டு வரல. இது லாஸ்ட் சீசன் கூட நான் கம்பேர் பண்றதுக்கு இல்லை. லாஸ்ட் சீசன் நான் வந்து அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க, அவங்க சிஸ்டர் வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல, சொல்லிட்டு போன பிறகு நம்ம சரண விக்ரம் அப்படிதான் இருந்தாரு. பட் இங்க சொல்லிட்டு இப்பதான் போயிருக்காங்க. இவர் மேபி எவிக்டாய் வெளியே போயிட்டு ஏதாவது விஷயங்களை பார்த்துட்டு ரிட்டர்ன் உள்ள வந்து அதே மாதிரி இருந்தாருன்னா தப்பு சொல்லலாம். பட் உள்ளே இருக்கனால அவரால் அதை ஏற்றுக்க முடியல, இதை விட்டு விலகவும் முடியல, யாரையும் அவாய்ட் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் கவனிச்ச வரத்துக்கு ரயான் யாருக்கான கேமையா காலி பண்ணானான்னு கேட்டா கூட இருக்கவங்க கேமை நான் காலி பண்ணி பார்க்கல. கூட இருக்கவங்க எல்லார் கேமுக்கும் அவன் சப்போர்ட் தான் பண்ணியிருக்கான். ஓகேவா? யார் உடஞ்சு உட்காந்துருந்தாலும் அந்த இடத்துல ரயான் சப்போர்ட்டாக தான் போயிருக்கான். ஸோ யாரோட கேமை எனக்கு தெரிஞ்சு ரயான் அழிக்கல. இதில் எனக்கு தெரிஞ்சு ரயான் அழிச்சது ரயானுக்கான அக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். அவனை அப்படியே விட்டுருந்தா கூட அவன் எனக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட வந்து சிம்பிளாக அந்த டிக்கெட் ஃபினாலே மட்டும் வின் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருந்தா கூட அவன் வந்து வின் பண்ணியிருப்பான். இப்போ பெருசாக சபதம் எடுத்தாச்சு, இவங்க முன்னாடி நீ டிசவுன் காட்டுறேன்னு சொல்லி சபதம் எடுத்தாச்சு. அப்புறம் ஜாக்லின் சௌந்தர்யா பத்தி கொஞ்சம் சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போயாச்சு. அந்த விஷயங்களை யாருக்கும் தெரியாம நம்ம ஜாக்லின் வேற கறந்தெடுத்த இந்த விஷயத்தை வச்சு இதுக்கப்புறம் அவங்க கேம் ஆடுவாங்க, ஒரு வித்தியாசமான கேம் போடுவாங்க ப்ரோ. உங்களுக்கு தெரியாது ப்ரோ, ஜாக்லின் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு கன்னிங் கேமர். ஸோ அவங்க இதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான கேமை போடுவாங்க. மொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ள திரும்பியே சொல்றேன், யாரும் யாருக்கும் உண்மையாலங்கிறதா உண்மை. நீங்க சௌந்தர்யா மட்டும் தான் இல்லை, ஜாக்லின் மட்டும் தான் இல்லை, ரயான் மட்டும் தான் இல்லை, ஜெஃப்ரி மட்டும் தான் இல்லை, யாருமே யாருக்கும் உண்மையா இல்லை. எல்லாருமே இது ஒரு கேமாக தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு சௌந்தர்யா சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. இந்த ஷோக்குள்ளே யார் யார் எப்படி எப்படி இருப்பாங்களோ அது அப்படி தான் காட்ட முடியும். ஒரு விஷயங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா தப்புன்னு காட்ட தான் செய்ய முடியும். அதில் வந்து எனக்கு நண்பர்கள், இவன் என்னோட ஃப்ரெண்டு, அதனால் இப்படி பண்ணுறலாம் பண்ண முடியாது. ஓகேவா? அது எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் நான் ஏன் இந்த இடத்துல ஜாக்லினை பற்றி பேசினேன்னா, அவங்க தான் சொல்லுவாங்க நண்பர்களை விட்டு கொடுக்க மாட்டேன், நண்பர்களுக்குன்னா அப்படி நிற்பேன்னு சொல்லிட்டு, அதே நண்பரை பார்த்தா ஒரு ஃபேமிலி வந்து பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த விஷயத்தை கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு தான் அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ரயான் ஒரு ஸ்கோர் பண்ணாங்க தெரியுமா, வேற லெவல். இதில் ரயான் வந்து ஜாக்லினை பற்றி சொன்ன விஷயத்த மறந்துட்டாப்ல. ஜாக்லினை பற்றி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க அக்கா ஜென்யூன் இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்தை சுத்தமாக மறந்து இப்போ அவர் மைண்டு ஃபுல்லாக சௌந்தர்யாக்கான குடும்பம், சௌந்தர்யாக்கான ஃப்ரெண்டு ஒருவேளை வருவாங்களோ, வந்தால் என்ன சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, ஒருவேளை கேள்வி கேட்பாங்களோ அப்படின்னு அவன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டான். இப்போ அவன் மண்டை குழம்பி சுற்றிட்டு இருக்கான். மொத்தத்தில் சிம்பிளாக சொல்ல போனால் வீட்டுக்குள்ளே வந்த 4 குடும்பத்தில் ரயானுக்கான குடும்பம் கொஞ்சம் தெளிவு இல்லாமல், முக்கியமாக அவங்க அக்கா வந்து மொத்தமாக ரயானை குழப்பி விட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. பூஸ்டாக இருப்பாப்புல, கண்டிப்பாக டிக்கெட்டு ஃபினால சூப்பராக ஆடுவாப்புல. ஆனால் எப்படி பண்ண போறாரு, என்ன மாதிரி பண்ண போறாரு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப நல்லவங்க.